அடுத்தது என்ன சொல்றாங்க, பிளாக்மெயிலுக்கு வர்றாங்க. எப்படி பிளாக்மெயிலு? 1000 கோடியா இருக்கட்டும், 5000 கோடியா இருக்கட்டும், இந்த பார் நிதி உங்களுக்கு போயிருச்சு. எப்படி பேக் ஃபயர் ஆகுன்னு நினைக்கிறாங்கன்னா, இது மக்கள்கிட்ட புறப்படுத்துறாங்க. இந்த பார் 3வது மொழி படிக்கல, அந்த திட்டத்தை கொண்டு வரல, நேஷனல் எஜுகேஷன் பாலிசி கொண்டு வரல, இவ்வளவு கோடி லாஸ் ஆகுது. 5000 கோடி, 1000 கோடி, 1500 கோடி அப்படி லாஸ் ஆகும்போது மக்கள் என்ன நினைப்பாங்க, ஏப்பா நம்மளுக்கு தான் காசு தேவை இருக்குல்ல, ஏதாவது 3வது மொழி தானே, ஏதோ ஒரு மொழி படிச்சிடலாமே, படிச்சுட்டு என்ன பண்ண இருக்கிற காசை வாங்கிருப்பா, நம்ம தான் நிதி பற்றாக்குறையில் இருக்கிறீங்க அப்படின்னு அந்த ஆங்கிள் கிரியேட் பண்ண பாக்குறாங்க. ஓ அப்படி மக்கள் மைண்ட்ல ஒரு 30% ஒரு குரூப் இருக்கு சார். 3 பங்கா இருக்கு சார். இப்ப 3 குரங்கு இருக்கிற மாதிரி 3 பங்கு இருக்கு நம்மதுல. ஒரு பங்கு சாலிடா சப்போர்ட், ஒரு பங்கு எதிர்த்து நிக்குது. இந்த 3வது பங்கு இருக்கு மக்கள்ல, அவங்க இப்படியும் சாயலாம் அப்படியும் சாயலாம். இந்த 3வது பங்கு ட்ரிகர் கொடுக்க பாக்குறாங்களாம். ஓ இந்த நிதி காரணமா? நிதி எப்ப 5000 கோடிப்பா, ஏன்பா விட்டீங்க, நீதான் நிதி இல்லாம மத்திய அரசு கொடுக்குறது தர்மேந்திர பிரதான் எவ்வளவு தங்கமான தர்மேந்திர பிரதான் சொல்றாரு, கொடுக்கறத வாங்காம விட்டுட்டு ஏன்பா விட்டுட்டீங்க அப்படின்னு அவங்கள தூண்டி நெகட்டிவா பிரஷர் கொடுக்கறாங்களா. நெகட்டிவ் பிரஷர் இங்க வரப்போகுது. அது ஒரு ரீசன் இருக்குது.